செயல் திட்டங்களுக்கெல்லாம் ஆமாம் சாமி போடுகிற முரட்டு அடிமையா வாய்ச்சிருக்கக்கூடியவர் தான் இந்த அடிமை சாமி. தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சியை அமைப்போன்னு பேசியிருக்கிறார். அடிமை சாமியான பழனிசாமி இதுக்கு ஏதாவது பதில் சொன்னாரா? என்ன சொல்வார்? ஒன்றும் சொல்ல. தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பாஜக அமைச்சர்கள்லாம் என்னவெல்லாம் பேசிட்டு போறாங்கன்னு பத்திரிகையில் வருது, டிவியில் வருது, செய்திகள்லாம் பார்க்குறீங்க. இதை எதிர்த்து அடிமை சாமி ஏதாவது குரல் கொடுத்திருக்கிறாரா? ஒன்றிய கல்வி அமைச்சராக இருக்கிற தர்மேந்திர பிரதான் அவர்களோட வேலை என்ன? கல்வி வளர்க்கிறது இல்ல, கல்வியை காவிமயமாக்கிறார். இந்திய திணிக்க மும்மொழி கொள்கைக்கு ஆதரவா பேசுறாரு, பேசிட்டு போறாரு. இந்தி திணிப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நம்ம குழந்தைகளோட படிப்பு அதற்கு கொடுக்க வேண்டிய 2000 கோடி ரூபாய் கல்வி நிதியை கொடுக்காம தடுக்கிறது, இதெல்லாம் தான் அவருடைய வேலை. மும்மொழி திட்டத்தை செயல்படுத்துங்க, 2000 கோடியே தரம்னு அமைச்சர் பிரதான் சொன்னார். 2000 கோடி அல்ல, 10,000 கோடியை கொடுத்தாலும் இந்தியை திணிக்க அனுமதிக்க மாட்டேன். எங்க குழந்தைகளுடைய படிப்பு செலவையும் ஆசிரியர்களுக்கான சம்பளத்தையும் நானே கொடுக்கிறேன் என்று உறுதியா சொன்னவன் தான் இங்க உங்கள் முன்னால் இருக்கிற ஸ்டாலின். இதுவே அடிமை சாமியா இருந்திருந்தா எதிர்ப்பு குரல் கொடுத்திருப்பாரா? இதெல்லாம் RSS அமைப்போட நீண்டகால செயல் திட்டங்களுடைய ஒரு பகுதி. எதுக்காக இதையெல்லாம் செய்யறாங்க என்றால், நம்ம குழந்தைகள் கல்வி நிலையங்களை விட்டு வெளியேறணும், அறிவியல் பூர்வமா சிந்திக்கிறதை நிறுத்தணும், வாட்ஸ்அப்ல வரக்கூடிய வதந்திகளையும் பிற்போக்கு தரங்களையும் நம்பணும். அப்பதான் அந்த கால மாதிரியே நாம முன்னேறி வருவதை வராம முடங்கி கிடப்போம். ஒரு சிலர் மட்டும் வாய்ப்புகளை தட்டி பறிச்சு முன்னேறுவாங்க. இதுதான் அவங்களுடைய திட்டம், அவங்களுடைய எண்ணம். இதுக்கான செயல் திட்டங்களுக்கெல்லாம் ஆமாம் சாமி போடுகிற முரட்டு அடிமையா வாய்ச்சிருக்கக்கூடியவர் தான் இந்த அடிமை சாமி. அடுத்தடுத்த துரோகங்களுக்கு அவங்க வச்சிருக்கக்கூடிய பேர் தான் என்டிஏ கூட்டணி. பழனிசாமிக்கு உண்மையிலேயே தமிழ்நாட்டு மேல அக்கறை இருந்தா தர்மேந்திர பிரதான் தொடங்கி அமித்ஷா மோடி வரைக்கும் மேடையில உட்கார வச்சு இது தமிழ்நாடு, இங்க பேரறிஞர் அண்ணா வகுத்து கொடுத்தா இருமொழி கொள்கை மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு ஆணித்தரமா பேச முடியுமா அவரால்? ஒரு அடிமையால ஓனரை எதிர்த்து பேச முடியாது. பிரதமர் மோடி அவர்களை பார்த்து தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் வணக்கம், நன்றி, அதை மட்டும் சொல்லி தமிழ் பேச முடியும்னு வருத்தப்படுறதா சொல்றீங்களே. பிறகு ஏன் தமிழை விட சமஸ்கிருதத்துக்கு 17 மடங்கு அதிகமாக நிதி வழங்குகிறீங்கன்னு கேள்வி கேட்பாரா இந்த அடிமை பழனிசாமி? அமித்ஷா அவர்களை பார்த்து சமஸ்கிருதம் தான் அனைத்துக்கு மூலமொழின்னு நீங்க சொல்றது தவறுன்னு பழனிசாமியில வாதிட முடியுமா? அதுக்கான முதுகெலும்பு பழனிசாமிக்கு இருக்கா? அவரை சும்மா ஒண்ணு ஆமாம் சாமி அடிமை சாமி சொல்லல. எதுக்கெல்லாம் ஆமாம் சாமி போடுறாரு? குடியுரிமை திருத்த சட்டம் அவர் நினைச்சிருந்தா அவங்க எம்பிக்கள் ஆதரிக்காம தடுத்திருக்க முடியும். ஆனால் ஆமாம் சாமி போட்டு இஸ்லாமியர்களுக்கு துரோகம் செஞ்சார். அதே போல வக்போர்டு திருத்தம், அந்த திருத்த சட்டத்தை ஆதரிச்சு சிறுபான்மையினருக்கு துரோகம் செஞ்சார் அடிமைசாமி. அடுத்து நீட் தேர்வை பற்றி பேசுறார். நீட் தீர்மானத்தை ஒன்றிய அரசு தான் நிறுத்தி வச்சிருக்குன்னு எல்லாருக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அதை ஒன்றிய அரசு திருப்பி அனுப்புனதையே கிட்டத்தட்ட 2 வருஷமா மறைச்சு வச்சவர் தான் பழனிசாமி. அந்த மாதிரி துரோகம்லாம் யாரும் பண்ணல. உடனே அங்க என்ன பண்ணணும்னு கேட்பார். நான் ஏற்கனவே பல முறை சொல்லி இருக்கிறேன், நீட் தேர்வு ஒழிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. ஒன்றியத்தில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருந்தா நீட் தேர்வு தமிழ்நாட்டில் இருந்திருக்காது. அதுக்கான உறுதியை பிரதமர் வேட்பாளராக இருந்த அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்களே பேசியிருக்கிறார், பல கூட்டங்களில் பேசியிருக்கிறார். ஆனால் கூட்டணிக்கு சொல்ல தயவோட ஆட்சி அமைக்கிற பிரதமர் மோடி அவர்களை பார்த்து தமிழ்நாட்டுக்கு நீட் விலக்கு தாங்கன்னு அடிமை சாமியால் கேட்க முடியுமா? நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற சட்டபூர்வமாக நாங்கள் போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம். கொள்கையை விற்று பிழைக்கிற அடிமைசாமி கூட்டத்திற்கு சுயமரியாதை உணர்வு இருக்காது, மாநில உரிமைகளும் புரியாது. இப்போ கூட நாடு முழுக்க மக்கள் என்ன சொல்றாங்க? மோடிஜி வேர் இஸ் எல்பிஜி கேட்டுட்டு இருக்காங்க. மோடிஜி வேர் இஸ் எல்பிஜி அப்படி கேட்டுட்டு இருக்காங்க.
பல ஓட்டர்களை இழுத்து மூடிட்டாங்க, பல ஓட்டர்களை மெனுவை குறைச்சிட்டாங்க, பல ஓட்டர்களை விலையை ஏற்றிட்டாங்க. இதனால உணவுக்காக ஓட்டர்கள் நம்பி இருக்கக்கூடிய பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதையெல்லாம் முழுவீச்சில் சரி செய்ய முயற்சிக்காம சிலிண்டர் விலையை 200 ரூபாய் உயர்த்திருக்கிறாங்க. அதுவும் சரியா வழங்கப்படுறதில்லை. இதையெல்லாம் பார்த்து பழனிசாமி குரல் கொடுத்திருக்கிறாரா? அதனால்தான் அவரை அடிமை சாமின்னு சொல்றோம்.